சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்போர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவ்வாய்க்கிழமை அன்று சடைமுடியன் வலசை கடலில் சுருக்குமடி வலை பயன்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் சடைமுடியன் வலசை, பிச்சமூப்பன் வலசை மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் சுருக்குமடி வலை பயன்பாட்டை தடுக்க கோரி ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை சாலையில் கம்பீரமாக நடந்து சென்ற புலியை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். முதுமலைக்கு செல்லும் சாலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய புலி சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்றது. பின்னர் சாலையை கடந்து மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. இதனை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்த நிலையில் தற்போது அது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சினிமா பாணியில் நீண்ட மற்றும் ஸ்டைலான முடியுடன் பள்ளிக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வகுப்பறையிலேயே முடித்திருத்தம் செய்யப்பட்டது. மாணவர்கள் ஒழுங்காக முடிவெட்டியபடி வர ஆசிரியர்கள் பலமுறை மாணவர்களிடமும் பெற்றோரிடமும் அறிவுறுத்தி உள்ளனர். இருப்பினும் பல மாணவர்கள் நீண்ட மற்றும் ஸ்டைலான முடியுடன் தொடர்ந்து பள்ளிக்கு வந்ததால் காவல்துறையின் உதவியுடன் 3 முடித்திருத்தும் தொழிலாளர்களை கொண்டு 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு முடித்திருத்தம் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மனைவி காணாமல் போனது தொடர்பாக புகார் அளித்த நிலையில் அதனை பெற்றுக் கொள்ளாததால் மன உளைச்சலில் கணவர் தற்கொலை செய்த விவகாரத்தில் தனிப்படை சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மணலி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் தனது மனைவியை காணவில்லை என ஆலிவலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது புகாரை காவலர்கள் பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த சுரேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தனிப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் செல்வகுமாரை திருவாரூர் மாவட்ட எஸ்பி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். கடலூரில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பள்ளி கல்லூரி மாணவர்களும் வேலைக்கு சென்றவர்களும் கடும் அவதிக்கு ஆளாகினர். பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் இருந்து கடலூருக்கு சென்ற அரசு பேருந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை அருகே வந்தபோது திடீரென பழுதாகி நின்றது. பேருந்தை தள்ளி பார்த்தும் தொடர்ந்து இயக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் பயணிகள் பாதி வழியிலேயே இறக்கிவிடப்பட்டனர். மாற்று பேருந்தும் இயக்கப்படாததால் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அஞ்சுக்கோட்டை, மேலவயல், மணத்திடல் மற்றும் சீவலாத்தி ஆகிய கிராமங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக காவேரி கூட்டு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனால் கோடை காலத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி அஞ்சுக்கோட்டை, மங்களக்குடி, பாண்டுக்குடி சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே ஹார்ட்வேர் கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர் பணத்தை திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. கோபால்பட்டியில் இயங்கும் ஹார்ட்வேர் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையன் கல்லாவிலிருந்து 60,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சானார்பட்டி காவல் நிலைய காவலர்கள் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணையின் பிரதான கால்வாயில் இருந்து குடிநீருக்கான தண்ணீர் விவசாயிகளின் எதிர்ப்பால் திறக்கப்படவில்லை. பழைய ராஜ வாய்க்கால் மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளில் கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து வருவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் குடிநீருக்காக தண்ணீர் திறக்கக்கூடாது என்றும் பாசனத்திற்காக மட்டுமே தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அணையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அரிசி ஒதுக்கீட்டை 7 கிலோவாக குறைக்கும் சட்டத்திருத்த முன்மொழிவை கைவிட வலியுறுத்தி விழுப்புரம் ரயில் நிலையம் முன்பாக 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழைகளுக்கான உணவு திட்டத்தின் கீழ் தொடர்ந்து 35 கிலோ அரிசி வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பதி
ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கும் வளாகத்தில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. பக்தர்கள் தங்கும் வளாகத்தில் தீவிரவாதிகளை கையாள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆக்டோபஸ் அதிவிரைவு அதிரடிப்படையினர் இந்த ஒத்திகையை மேற்கொண்டனர். 15 நாட்களுக்கு ஒருமுறை ஆக்டோபஸ் அதிரடிப்படையினர் திருப்பதி மலையில் இதுபோன்ற தீவிரவாத தடுப்பு ஒத்திகையில் ஈடுபடுகின்றனர். தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்துவது, அவர்களை சுட்டுப் பிடிப்பது, பக்தர்களை தீவிரவாதிகளிடம் இருந்து காப்பாற்றுவது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த ஒத்திகையில் இடம்பெற்றன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு டாஸ்மாக் பாரில் அரசியல் பேச்சால் ஏற்பட்ட வாக்குவாதம் கத்திகூத்தாக மாறியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். சதீஷ் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக மணிராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அந்த டாஸ்மாக் பாரில் அடிக்கடி வன்முறை சம்பவங்கள் நடப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் பாரை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாநகர போக்குவரத்து காவல்துறையில் அதிநவீன வேக கண்காணிப்பு கருவி முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வேக வரம்பை மீறும் இருசக்கர வாகனங்கள், கார்கள், பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு சம்பவ இடத்திலேயே அபராதம் விதித்து பிரிண்ட் ரசீதும் வழங்கப்படும். சாலை விபத்துக்களை குறைத்து போக்குவரத்து ஒழுங்கை மேம்படுத்தும் நோக்கில் முக்கிய சாலைகள் மற்றும் அதிக போக்குவரத்து உள்ள பகுதிகளில் இந்த கருவி பயன்படுத்தப்பட உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் சார்பில் 80க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீல் சேர், காதொலி கருவி, பார்வை லென்ஸ் உள்ளிட்டவை இதில் அடங்கும். இந்த உதவியால் குழந்தைகளின் கல்வி மற்றும் அன்றாட செயல்பாடுகள் எளிதாகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காடரின மக்களின் வாழ்க்கை குறித்து எடுக்கப்பட்ட அருள்வான் திரைப்படம் பொள்ளாச்சியில் மலைவாழ் மக்களுக்காக திரையிடப்பட்டது. வனப்பகுதியில் மலைவாழ் மக்கள் படும் வேதனைகள் நிறைந்த காட்சிகளைக் கண்டு அனைவரும் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதனர். தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். அந்த வகையில ஐயா எனக்கு கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கல, நிறைய நம்பிக்கையும் கொடுத்துருக்காரு. பெண்கள் படிப்பு இல்லாமல் வேதனைப்பட்டதை எல்லாருமே கண்கலங்கிட்டாங்க. ஆனால் இதே நிலைமை தான் நாங்களும் வரோம். நாமக்கல் மாவட்டம் உரம்பு கிராமத்தில் நள்ளிரவில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டுப்பன்றிகளால் மஞ்சள் மற்றும் சின்ன வெங்காய பயிர்கள் சேதமடைந்தன. பாலசுப்பிரமணியத்துக்கு சொந்தமான தோட்டத்தில் சுமார் 3 ஏக்கர் பயிர்கள் முழுமையாக சேதமடைந்தன. இதனால் ஏக்கருக்கு சுமார் 1,67,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று மெட்டாலா சுற்றுவட்டாரத்தில் காட்டுப்பன்றிகள் அடிக்கடி பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது 2 கார்கள் மோதிய விபத்தில் மாமியார் மற்றும் மருமகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த சாந்தி, அவரது மாமியார் வீராயி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் கோப்படிக்காடு பிரிவு சாலையை கடக்க முயன்றனர். அப்பொழுது எதிரெதிரே வந்த 2 கார்கள் மோதியதில் இவர்களின் இருசக்கர வாகனம் இடையே சிக்கிக் கொண்டது. இதில் மாமியார், மருமகள் இருவரும் உயிரிழந்தனர். காரில் பயணித்த சரண்யா அடைக்கலராஜ் தம்பதி காயமடைந்தனர். செங்கல்பட்டில் தனியார் பள்ளியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து சிங்கப்பன் சிறப்பு காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திம்மாவரத்தில் உள்ள செயின்ட் பால்ஸ் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பாலின பாகுபாடு, குழந்தை திருமணம், இணையவழி தொல்லைகள் போன்ற குற்றங்கள் குறித்து சிங்கப்பன் அதிரடிப்படை சிறப்பு படையினர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடும் வெயில் காரணமாக கோவை பகுதியில் தக்காளி செடிகள் கருகின. கடும் வெயில் மற்றும் நீர் பற்றாக்குறை காரணமாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளி செடிகள் காய்ந்து கருகி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். ஏக்கருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்த நிலையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். உடனடியாக அரசு கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.